அனைவருக்கும் வணக்கம். தனுராசி அன்பர்கள் 26/4/2026 முதல் 2/5/2026 வரை சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உண்டான தனுராசிக்கு உண்டான பலன். இந்த வாரத்துக்கு உண்டான பலன், குரு பகவான் இன்னும் ஓரிரு மாதம் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் அதன்மற்ற சனியாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அதிலே வேற செவ்வாய் 5ஆம் அதிபதி இணைந்து செயலாற்றும் போது சிறு 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 தடுமாற்றத்தை கொடுக்கும், ஒரு பய உணர்வு கொடுக்கும், போராட்டமான மனநிலை உருவாகும். என்னடா ஏது செய்தாலும் நம்ம போராட வேண்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். யார்கிட்ட பேசினாலும் நம்மளுக்கு நன்மதிப்பு உருவாக மாட்டேங்குது. நீண்ட காலமாக இருந்த உறவு கொஞ்சம் விரிசலாக தெரியுது, சரியா பேச மாட்டேங்கிறாங்க. இத்தனைங்களும் ஒரு மனக்குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதற்கு சற்று கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ இந்த காலத்தில் நமக்கு ராகு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்து நட்பு ஸ்தானத்தில் இருப்பதால் ஏதேனும் ஒரு வகையில் நட்பு ரீதி அது சரி செய்து கொள்ள முயற்சி ஈடுபடுவீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் முயற்சி ஈடுபடாமல் இருப்பதே சிறந்தது. அது பாட்டில் அந்த பிரச்சனை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் விட்டு வைப்பதே சிறந்தது. மேலும் மேலும் நீங்கள் பேசாமல் இருந்து வரணும். திரும்ப திரும்ப நீங்கள் பேச உங்களுக்கு பகையே கொடுக்கும். செவ்வாய் உங்களை உக்கிரத்தை உருவாக்கிட்டே போவார். உங்களை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர். அதனால அந்த தனுராசிக்காரர்கள் எப்பவுமே அவசரம், உடனே முடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உதயமாகிக்கிட்டே இருக்கும். தயால குணம், அந்த தயால குணத்தால் நீங்க இழக்கக்கூடிய தன்மை நிறைய. வாழ்க்கையில இழந்தது எது? நிறைய இழந்திருப்பீங்க. நம்பி ஏமாறக்கூடிய தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது என்னைக்கு தீரும்? அதுக்கு தேவை நம்மளுக்கு ஞானம் வேணும். எதனால நம்ம துரோகத்தை அனுபவிக்கிறோம், அந்த துரோகத்திலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அந்த மீண்டு வரக்கூடிய தன்மை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் 7ஆம் அதிபதியுடைய கூடி புத பகவான் இருப்பது சூரியனோட உங்கள் வாழ்க்கையில பிரகாசத்தை உயர்படுத்துவார். இது மூலம் நம்மளுக்கு ஒரு புத்தி கூர்மை ஏற்படுது, செயலாற்றல் அதிகரிக்குது, தனிச்சு செயல்படக்கூடிய தன்மை கொடுக்கணும். பிறரை நம்பி நான் வாழக்கூடாது, என்னை நம்பி நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தைரியத்தோட இறங்கக்கூடிய தன்மை. எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் நீ தனிச்சே போராடக்கூடிய தன்மை, ஒரு தைரியத்தை, மனவேகம் உங்களுக்கு கொடுத்துருவா அந்த சூரிய பகவான். பிள்ளைங்களுக்கு உண்டான தன்மை அதிகரிக்கும், கல்வி செல்வம் அதிகரிக்கும். இந்த காலத்தில் தனுராசிக்காரர்களுக்கு புத பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி ஈடுபடணும். இது சரியான தருணம். எப்பவுமே மே மாசத்துல சூரிய பகவான் உச்சம் அடையும் போது ஏப்ரல் மாதம் 14 முதல் மே மாதம் 14 வரை சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும்போது மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி உடனே செய்து முடிக்கணும். எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்கணும், வெளிநாடா, வெளியூரா, வெளி மாநிலமா, நீங்க எது தேர்வு செய்ய நினைக்கிறீங்க உடனே அது செய்து முடித்து விட வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு பெரிய பிற்காலத்தில் ஒரு நன்மை உருவாகும். அதுவும் புத பகவான் கூடி இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்துக்கு நீங்க எங்கெங்க எந்தெந்த கம்பெனிக்கு நீங்க எழுதி போடணுமோ அத்தனை நீங்க தயார் செய்து வைத்துக் கொள்ளணும். அதன் மூலமும் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் அமையக்கூடிய தன்மை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கிரகம் 4ஆம் இடத்துல இருந்தாலும் சனியோட கூடி இருக்கும்போது தனப்பிராப்தம் அதிகரிப்பார். ஆகவே 5ஆம் அதிபதி 4ல் இருந்தால் குரு ஒரு கேந்திரத்தில் இருக்கும்போது குரு பகவானுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு அனைத்தும் குறைபாடு நிவர்த்தி செய்து. கேந்திரத்தில் கிரகம், திருவோணத்திலே கிரகம். ஆகவே உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களுக்கு திருவோண ஸ்தானாதிபதி. ஆக ஒரு கேந்திராபதி திருவோணத்தில் அமைகிறார், ஒரு கேந்திராபதி கேந்திரத்திலே இருக்கிறார். அருமையான காலம். சந்திர பகவான் உங்கள் மனக்காரர்கள் முறையாக செயலாற்றாமல் போகும்போது
ஒரு குழப்பம் நீடிக்கும். அதுக்காண்டி தான் முறையாக செயல்படணும்னு சொல்றது. தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பம் மேன்மை அடையும், கல்வி செல்வம் அதிகரிக்கும், படிப்பு நல்லா வரும் இந்த காலத்துல. இதனால நம்மளுக்கு பெரிய மதிப்பு, தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வமே தெரியல, ஆனா அது உண்டான முயற்சியில இருக்கும்போது அந்த குலதெய்வம் எங்க இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும். சர்ப்பதோஷம் தான் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம். உங்க ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னா இந்த நேரத்துல இந்த காலத்துல நீங்க பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளும் போது கைமேல் பலம் கொடுக்கும். சூரியபகவான் உச்சத்துல இருக்கும்போது ஒரு பாக்கிய ஸ்தானமே பூர்வ புண்ணியத்தில் அமையும். அப்ப புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும். தோஷங்கள் இருந்தால் விடுதலைக்கு மார்க்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும். தடை தாமதம் தான் நிவர்த்திக்குண்டான மார்க்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு முறையான ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு அந்த ஜாதக ரீதி என்ன சாபங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கும் நன்மை செய்யும். உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்து கொள்வீங்க. வீடு வாசல் அமையக்கூடிய தன்மை உருவாகும். சொத்து சுகங்கள் சேரக்கூடிய தன்மை, நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, அது பூர்த்தி ஆகும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல நான் வீடு அமைந்தா இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தால் நல்லா இருக்கும். விசாலமான வீடாகவே உங்களுக்கு மனதில் உதயமாக்கிட்டே இருக்கும். தனுராசி அன்பர்களுக்கு எப்பவுமே மனம் விசாலம். கொடுக்கணும்னாலும் சரி வாரி கொடுத்துருவீங்க, கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, முயற்சி எடுத்தாச்சா வாரி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. என் கையில 10 ரூபா இல்லையானா அடுத்தவங்க கூட ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்துருவீங்க. அப்ப தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம். பழமொழி சொன்னாலும் தர்மத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கைங்கிறது நீங்க இருக்கக்கூடியவர்கள். ஆகவே தர்மமே உங்களுக்கு மிகவும் உன்னதமான பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தர்மமே உங்களுக்கு கட்டி காத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அதே போல் 7ஆம் அதிபதி. ஆனால் திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடக்கும். புத்திர சந்தானம் உருவாகும், படிப்பு நல்ல உருவாகும். மேல் படிப்புக்கு உண்டான அப்ளிகேஷனுக்கு நல்ல சீட்டெல்லாம் கால் ஷீட்டெல்லாம் கிடைக்கும். டாக்டர் படிக்கணும்னா நேரத்தில் நல்ல ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய யோகமும் கொடுக்கும். அந்த மருத்துவர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணுமா, சனியும் செவ்வாய் சேர்ந்திருக்குதே, கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். குரு பகவானும் சூரிய பகவான் உங்களுக்கு புத பகவான் அனுகூலத்தோடு சேர்ந்திருக்கும் போது அதுக்குண்டான முயற்சி ஈடுபடும் போது நீங்க ஒரு டாக்டராக ஆகலாம். நீங்க ஒரு டாக்டராக இருந்தால் மேல் படிப்பு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு உண்டாகும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய தன்மை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பேரும் செல்வமும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். சொத்து சுகம் அது மூலமா உங்களுக்கு சேரக்கூடிய காலம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய காலம். அத்தனையும் வந்து கொடுத்து கொண்டே இருக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.